ஆகஸ்ட் மாதம் முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய மாற்றங்கள் அமலாக இருக்கின்றன. அதன்படி ரேஷன் கடைகளில் இனிமேல் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக கைரேகை பதிவோடு சேர்த்து முகத்தை ஸ்கேன் செய்யும் ஃபேஸ் ஸ்கேன் நவீன முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. கைரேகை சரிபார்ப்பு முடிந்துள்ள பணிகள் தற்போது 97% நிறைவடைந்து உள்ளதாம். அதேபோல தகுதியான பயனாளிகளுக்கு 50,000 புதிய ரேஷன் கார்டுகள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாம். தற்போது புதிய ரேஷன் அட்டைகளை தகுதியானவர்களுடைய வீடுகளுக்கே நேரடியாக சென்று வழங்கும் திட்டமானது பரிசீலனையில் உள்ளதாம். அடுத்ததாக புதிய ரேஷன் அட்டை கேட்டு விண்ணப்பம் செய்தவர்கள் தங்களுடைய நிலையை அதிகாரப்பூர்வ பொது விநியோக திட்ட வலைதளம் மூலம் சரிபார்த்து கொள்ளலாம். இது தவிர ஆகஸ்ட் மாதத்தில் உரிமை தொகை உயர்வு குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டும் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2500 உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி முதல் பட்ஜெட்டிலேயே இது குறித்த உறுதியான அறிவிப்பு வெளியாகும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த ஷார்ட்டை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இப்பவே ஷேர் பண்ணி வச்சுங்க. இது போன்ற குயிக்கான அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி டால்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.